பத்திரிகையாளருக்கும் வணக்கம். வன்னியரோட ஒற்றுமைக்காகவும் அனைத்து சமுதாய மக்களோட நலன் கருதி ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கட்சியோட பேர் வந்து ஜெய குரு பாட்டாளி மக்கள் கட்சி. கட்சியோட துவக்க விழா இன்னிலேருந்து ஆரம்பிக்குது. கட்சியோட கொள்கை வந்து பார்த்திங்கன்னா சமுதாய நீதி, அனைத்து சமுதாய மக்களுக்கும், வன்னியர் சமுதாய மக்கள் எல்லாருக்குமே வந்து சமமான சமுதாய நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கட்சி தொடங்கப்பட்டது. வன்னியர் சங்கமும் வந்து அதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. அதில் வந்து ஐயா வந்து எவ்வளவோ உழைப்பு போட்டாரும், அந்த கட்சியை வந்து எவ்வளோ அந்த காலத்துலேருந்து உழைச்சி கொண்டு வந்தாலுமே கடைசியில் அவரோட மகனுக்காக அதுலேருந்து பின்வாங்கிட்டார், அந்த கொள்கையிலேருந்து சுத்தமாக பின்வாங்கிட்டார். ஆனால் என்னோட தந்தை மாவீரன் ஜெயகுரு அவர்கள் வந்து கடைசி வரலையுமே ஒரு உயிர் மூச்சு இருக்க வரலையுமே அந்த கொள்கைக்காகவும் அந்த சமுதாய மக்களுக்காகவும் பாடுபட்டு உண்மையாக நின்னார். அவர் இந்த மாதிரி ஒரு மகன் எந்த மகனுக்காக இந்த சமுதாயத்தை வந்து ஒரு பின்தங்கிய நிலைக்கு கொண்டு போனாரோ அந்த மகன் வந்து இப்போ ஐயாவை விமர்சனம் பண்ணுறது, அவரை இழிவுபடுத்தி பேசுறது பார்க்க யாருக்குமே அது நல்லா இல்லை. என்னதான் ஒரு தப்பு பண்ணியிருந்தாலுமே உங்களுக்காக இந்த கட்சியே வந்து கொண்டு வந்திருக்காரு, அவரை நீங்கள் இவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுறது நல்லா இல்லை. எங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கலாம். ஐயா வந்து எங்கள் அப்பாவை மருத்துவ கொலை செஞ்சாருன்னு நாங்கள் சொல்கிறோம், எல்லாமே ஐயா பண்ணது எல்லாமே பண்ணார், இல்லைன்னுலாம் நான் சொல்லு. ஆனால் இந்த வயதான காலத்தில் இப்படி வந்து அவரை கஷ்டப்படுத்துறது யாராலும் ஏற்கவே முடியல சுத்தமாக. இதை வந்து நான் வந்து எல்லா மக்களுக்குமே சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து சின்னையா வந்து என்ன சொல்கிறாரு, போய் வந்து ஓட்டுக்காகவும் அந்த பிரிவினை எதுக்கு வந்து கட்சியில் வந்து பிரிவினை எதுக்கு வந்திருக்கு, முதல்ல ரெண்டாக கட்சி வந்து பிளவுபட்டதுக்கு காரணமே முக்கியமான காரணம் வந்து காசு தான். காசுக்காக வந்து ரெண்டு பேராக பிரிஞ்சு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், சின்னையா வந்து உங்கள் ஐயா உங்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்கார். நீங்கள் வந்து இப்போ எந்த வன்னியர் சமுதாயத்தை சூறையாடணும்னு நினச்சாரோ ஏடிஎம்கே அரசு, எடப்பாடி அவர்கள் வந்து அவரோட கட்சியில் கூட்டணி போயிருக்கீங்க. அவர் வந்து 10.5 தரேன்னு சொல்லி 2021 எலெக்ஷனில் சரியான கணக்கெடுப்பு எடுக்காமல் கொடுத்தார். அது வந்து தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டது. இப்போ இதில் போய் பண்ருட்டியில் ஒரு பக்கம் பேசுகிறாரு, திருச்சியில் வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பேசிகிட்ருக்கார், மாற்றி பேசுகிறார். வன்னியரோட ஓட்டுக்காகவும் வன்னியரோட காசு பணம் அவரோட அரசியல் வாழ்க்கை செல்வாக்கு நல்லா வரணுன்றதுக்காக மாற்றி பேசி மக்களை ஏமாத்தினார். அவங்க கூட போய் கூட்டணி வச்சிங்களே, நீங்கள் வந்து 10.5 பற்றி ஏதாச்சும் கேட்டிங்களா? நான் எனக்கு அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கு, சரி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. 10.5 வந்து இடஒதுக்கீடு சமுதாய மக்களுக்கு தரணும்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்கலாம்ல, ஏன் அதை பற்றி பேசலை? எந்த அதிமுக அரசு வந்து 21 தியாகிகள், இந்த 25 தியாகிகளை வந்து சுட்டு கொண்டாங்களோ அவங்க கூட போய் கூட்டணி வச்சுருக்கீங்க. மாவீரன் வீரப்பன் அவர்களையும் வந்து சூழ்ச்சியால் கொண்டது வந்து அதிமுக அரசு தான். இப்போ வந்து இந்த மாவட்டத்தில் வந்து மாநில பொறுப்பு போட்டிருக்காங்க, அதில் ஒரு வன்னியர் கேண்டிடேட்டு நிற்க வைக்கல. அவரோட தொகுதியில், எடப்பாடி தொகுதியில் ஒரு அவரோட தொகுதியிலையுமே ஒன்றிய செயலாளர் வந்து வன்னியர் கிடையாது. அப்போ வன்னியரை ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒதுக்குறீங்க. அந்த ஒரு கட்சி கூட நீங்கள் கூட்டணி வச்சுருக்கிறீங்க, சரி அதுதான் பரவாயில்ல. நீங்கள் இப்போ வந்து எந்த கட்சி வந்து உங்கள் மேலே ஊழல் வழக்கு வந்து இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாஜக பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக இருக்கிறீங்க. நீங்கள் எந்த கட்சி வந்து எந்த பாஜக வந்து இந்த வன்னியர் சமுதாய நலனை வந்து ஃபுல்லாக புறக்கணிக்குதோ அந்த கட்சி கூட நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க. எந்த கட்சியில் வந்து மாநில பொறுப்பு வந்து ஒரு வன்னியர் கூட பாஜகவில் போடல, அவங்க கூட நீங்கள் எப்படி நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க? எந்த பாஜக வந்து இப்போ ஒரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா கணக்கெடுப்பு எடுத்தீங்கனாலே வந்து ஜாதி கலவரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவங்க கூட நீங்கள் போய் எந்த எண்ணத்தில் கூட்டணி வச்சுருக்கீங்க? உங்கள் அரசியல் லாபத்துக்காகவும் உங்கள் காசு பணத்துக்காகவும் நீங்கள் இன்னும் இந்த மக்களை எத்தனை நாள் ஏமாத்துவீங்க? இது வந்து இந்த மக்களுக்கு எல்லாருக்குமே எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ஒரு பாதி மக்களுக்கு வந்து அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற பிளவுப்பட்ட 2 பேருமே சரி, பாதி பேருக்கு வந்து எல்லாமே தெரியுது, பிரிஞ்சு வந்துட்டாங்க அந்த கட்சியிலேருந்து. ஒரு சில பேர் வந்து அந்த கட்சியோட உணர்வுனால அதுலேருந்து வெளியே வராமல், மறுக்கவும் முடியாமல், ஐயாவையும் சின்ன எய்த்து பேசவும் முடியாமல், கேட்கவும் முடியாமல் இன்னும் அமைதியாக அங்கேயே இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதை நான் வந்து எல்லா மக்களுக்கும் சரி நான் எடுத்து சொல்ல போகிறேன்.